பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் எண்கணித ஜோதிடத்தினா மு. கலைச்செல்வன். விசுவாச வருஷம் சித்திரை மாதம் ஏப்ரல் மாதத்திற்கான மகர ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். மகர ராசி நேர்களே, மகர ராசி என்பது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கூடிய கிரகாதிபதி தான் சனி பகவான். அப்போ சனி பகவான் என்பது பார்த்திங்கன்னா மண்டலாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மண்டலாதிபதி என்பது 9 கிரகத்துக்கு தலைவன். அவர் தான் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். 9 கிரகத்தையும் அவர் தான் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். அப்பேற்பட்ட கிரகத்துக்கு அதிபதியாக சொல்லப்பட்ட கிரகாதிபதி பார்த்திங்கன்னா இவர் நல்ல ஒரு பேச்சாற்றல் சிரமப்படுத்தவராக இருப்பார், திறமையானவனாக இருப்பார். ஒருவருக்கு ஒரு வேலை கொடுத்தாருன்னா அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கா என்னன்னு பலவிதமான டெஸ்ட் வைப்பார். அதுதான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறைய இடங்கள் இப்போ பார்த்துருப்போம், இந்த 7.5 பிறந்திருக்காண்டாவன் 2.5 நாடு சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்கிற மாதிரி பேசுவாங்க மக்கள் தரப்பில். அது அப்படி கிடையாது. அதாவது உங்களுக்கு ஒரு படிப்புங்கிறது நம்ம படிக்க சொல்ல போனால் அந்த படிப்புக்கு திறமையாக நல்லா படிச்சிருக்கானாங்கிறது உங்களுக்கு எப்படி வச்சு கண்டுபிடிக்க முடியும்? ஒன்று டெஸ்ட் வச்சா தானே பார்க்க முடியும். ஒரு பாடம் உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு படிச்சுட்டு சொல்கிறாங்க, அந்த பாடம் முழுசாக மனப்பாடம் பண்ணியிருக்காரா இல்லையான்னு அப்படி மேம்போக்க பார்த்தா தெரியாது. அப்போது உங்களை எப்படி கண்டுபிடிங்கன்னா உங்களோட டெஸ்ட்டு இதை பண்ண அப்படின்னா தான் இதை சரியாக பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ரைட், முடிச்சாச்சு, அடுத்த சப்ஜெக்ட் போக முடியும். அந்த ஒரு பாடத்திலே தடுமாற்றம் நிறையா இருக்கும்போது அப்புறம் இன்னொரு பாடத்துக்கு போக முடியாது இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு படிகளும் உங்களுக்கு வெற்றி பிடி கொடுத்து உனக்கு வாகைச்சூடணுங்கிறதா சனி பகவானோட வேலை. அப்போ ஒரு சிற்பி கையில் ஒரு உளி கொடுத்து ஒரு செலவு அடிக்கும்போது எந்த ஒரு கல் வலி தாங்குதோ அந்த கல் தான் ஒரு சிற்பமாகி கருவறைக்குள்ளார 1000 பேர் கோடி பேர் கையெடுத்து கும்பிட்ற இடத்துக்கு போய் சேரும். அடி வலி தாங்க முடியாத கல் உடஞ்சி போச்சுன்னா அது எங்கே போகணும்? படித்துறைக்கு வந்துடும். 100,000 பேர் கால் மிதிக்கிற இடத்துக்கு படித்துறை வந்து சேர்ந்துடும். அப்போது சனி பகவான் என்பது ஒரு சிற்பி, நம்ம ஒரு கல். நம்மளை என்னென்னா செதுக்கிறார். நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுக்கிறார், கெட்ட விஷயத்தெல்லாம் தூளாக்கி எட்ட போட்டுறார். அப்போது ஒவ்வொரு அடியும் அடிக்கும்போது நம்ம அந்த வலி தாங்கி பலமாக நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சில வடிவமாக ஆகிடுவாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பார். ரைட்டியா, இவர் எந்த வேலை கொடுத்தாலும் கரெக்டாக செய்வார் அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியம் நம்மளுக்கு என்ன வேணும்? பொறுமைங்கிற ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கணும். அந்த பொறுமை இல்லைன்னு சொல்ல போனால் இந்த உலகத்தில் நம்ம எப்பேற்பட்ட எது செஞ்சாலும் வாய்ப்புகள் கிடைக்காது. அதை சொல்லுவாங்க, பொறுத்தோர் பூமி ஆழ்வார், பொங்கி எழுந்தோர் மண்ணை ஆழ்வார்மாங்க. பொறுத்தோர் பூமி ஆழ்வார்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அவன் நிச்சயமாக இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு பலமான இடத்துல போய் உட்காருவான். எதுக்கு எதுவும் கோச்சிட்டு இருக்கிறவன் மண்ணுக்கு அடியில் போயிடுவான். அதுதான் பொறுத்தோர் பூமி ஆழ்வார்னா பூலோகத்து மேலே நீ 100 ஆண்டுகள் நல்லா நன்மையாக வாழலாம். பொறுக்க முடியாதுன்னு சொல்ல மண்ணுக்கு அடியில் ஒரு வண்டி மண்ணை சுமந்துட்டு வாழ்வாங்கிறது. அதான் சனி பகவான் நம்மளை சோதிப்பார் வஞ்சி, ஆனால் வேதனை கொடுக்க மாட்டார். போகும்போது நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துட்டு போவார். அவர் இப்போ 2ஆம் குடும்ப ஸ்தானத்துலேருந்து நல்லா பரிபூரணமாக பார்த்துட்ருக்கிறார். அவருடைய கிரக பலன் இப்போ நிறைய பேர் நிறைய சேனல்லையோ மற்ற எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, அடுத்த மாதம் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்கிறதுன்ட்டு. அது இல்லைங்க. அடுத்த ஆண்டு 6/3/2026 அன்றைக்கி நடக்கிறது தான் உண்மையான சனி பயிற்சி. உங்களுக்கு ஆதாரம் திருநள்ளாறு சனி பகவான் கோயிலே நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஆண்டு நடக்க வேண்டிய சனி பயிற்சி தான் உங்களுக்கு பலமான 3ஆம் இடத்துக்கு தன்னுடைய சகோதர ஸ்தானத்துக்கு நகரப்போகுது. அதாவது மீனத்துக்கு சனி நகர போகிறார். 2ஆம் இடத்துக்கு வேண்டிய சனி 3ஆம் இடம் நகர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான ஒரு வெளிச்சம், ஒரு இருட்டிலே இருந்தவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு மின்மினி மாரி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சவன் இருக்கு இல்லையா? ஒரு அதிசயமே தெரியலையா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. அதை இப்போ நீண்ட நாள் கனவு, இது வாங்கலான் இருந்தேன் பரவாயில்ல அப்படின்னு வருது இல்லையா? ஒரு ஆஃபர் ஒன்று கிடைக்கும். அந்த ஆஃபர் நல்ல ஆஃபராக இருக்கும். ஒன்று அரசு பதவி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு, அரசு பதவியோட சம்பள உயர்வும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு கிடைச்சி இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். அப்போ ஒரு கல்லில் 2 காய்ங்கிறது 3 காய் 3 ஜாக்பட் உங்கள் நோக்கி வந்துட்டுருக்கு. அது எது உங்கள் திறமைக்கு தூக்கிட்டு நடக்க முடியுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் புத்திசாலின்னு சொல்லலாம். அது 7 கூடிய சந்திரன் உங்கள் ராசி பிரகாரம் பார்க்கும்போது 11ஆம் இடத்துல பலமாக இருந்து ஆட்சி பண்ணுறார். அடுத்தது நகர்ந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அவர் 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்து பிறப்பட்டுனா இன்னொரு ஒளி வட்டம் தெரியும். அது பகலில் ஒரு வேலையும் இரவில் ஒரு வேலையும். அப்போது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 கல்லில் 3 கல் பார்வைங்கிறது அது அட்வான்ஸாக கிடைக்கிறது. நீங்கள் செய்கிற வேலைக்கு அட்வான்ஸ் கிடைக்கும், கிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்தமாரி ஒன்று கிடைக்கிறதுன வாய்ப்பு உண்டு. அப்போ சனி பகவானால் நடக்கும் தீமை எல்லாமே இப்போ நன்மை பாதையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்லதே நடக்கும், நல்லதே இருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்.